அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தயிர் வெண்டைக்காய் தான். எப்படி டேஸ்ட்டாக அருமையாக ருசியாக திக்காக எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு நல்லா வறுத்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலர் மாறுற வரலையும் நல்லா வறுக்கணும். மீடியமான ஹீட்டில் வச்சு வருங்க. அதிக ஹீட் வச்சிங்கன்னா கருகி போயிடும். ஒரு பக்கம் வேகும், ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். அதனால் மீடியமான ஹீட் வச்சு கைவிடாமல் பரட்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் இதேமாரி வறுபட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது கூட கொஞ்சம் சில்லி பவுட்ரு எல்லாம் சேர்த்து ஒரு பரட்டி விட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்தமாரி கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அதுக்கப்புறம் வறுக்க வேண்டியதில் கொஞ்சம் சில்லி பவுட்ரு, காஷ்மீர் சில்லி பவுட்ரு இருந்தால் போதும். இல்லைனா வீட்டில் தனியார் மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் குழம்பு தூள் வச்சுருக்கோம்ல அது போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 பரட்டி விட்டுட்டு அந்த ஹீட்லேயே எடுத்து ஆற வச்சுருங்க. அவ்வளோதான். 2 பரட்டி விட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தயிர் 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. அது கூட சில்லி பவுட்ரு, காஷ்மீர் பவுட்ரு சில்லி பவுட்ரு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், காரம் இருக்காது. அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுட்ரு, தனியாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் கூட நம்மளுக்கு ஒரு திக்கான ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் கிடைக்கும். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இவ்வளோ திக்காக இருக்கணும். தயிர் திக்காக இருக்கணும். அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடாயை வச்சு அதில் எண்ணெய் போட்டுட்டு கண்டிப்பாக ஜீரகம் போட்டுருங்க. அப்போ தான் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். அவ்வளோதான். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரலையும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு அரைச்சி வச்ச குழம்பு தூள் இருக்குல்ல, சாம்பார் பொடி, அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு சிம்மில் வச்சு செய்யுங்க. இல்லைன்னா மசாலாலாம் கருகி போயிடும். அதனால் சிம்மில் வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே பரட்டி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது வறுந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் ஊற்றி நல்லா வேக வைக்கணும். பச்சை வாடை போக நல்லா வேக வச்சுக்கணும். ஹீட் அதிகமாக வச்சுக்கோங்க. இந்தமாரி நல்லா கொதித்து நல்லா வேகட்டும். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர், சில்லி பவுட்ரு, மசாலாலாம் சேர்த்து இதில் கொட்டி சும்மா 2 கொதி 1 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், அதை கொட்டி நல்லா பரட்டி விடுங்க. இதை நல்லா இது கூட கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இல்லைன்னா வெண்டைக்காய்க்குள்ள மசாலா இருக்காது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் ஒரு கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், போதும். நல்லா வெந்துருச்சு, மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலா கூட வெண்டைக்காய் எல்லாம். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. வெண்டைக்காய் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக திக்காக எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கவே பாருங்கள். நீங்களும் இந்தமாரி ரெசிபி செஞ்சு சப்பாத்திக்கு, நானுக்கு, தோசைக்கு, சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.